கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய உரிமையும் அதுதான். ஆகையினாலே நாம் தேவனை ஆராதிப்பது நமக்கென்று தேவன் கொடுத்த ஒரு சிலாக்கியம். இன்றைக்கு பழைய பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஆலயத்திலே கேட்ட பாடல்கள், பாடின பாடல்கள், ஆண்டவர் பின்மாறிய இந்த நாட்களிலே அவருடைய சபைகளிலே ஊற்ற வேண்டும் என்கிற காரணத்திற்காக அன்றைக்கு இருந்த தேவனுடைய அநாதி அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே ஊற்றப்பட வேண்டும். அதை நம்ம வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கணும். அவர் நமக்கு தேவையான உதவிகளை செய்வதோடு மாத்திரமல்ல, உலகத்தின் சூழ்நிலைகளை வெற்றி பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் எல்லாரும் பழைய பாடல்களை எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார்.
வேண்டும் நிம்மை தேவா. பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக பொழிந்திடுமே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே போதுமே.
உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு. ஆமென். அந்த வல்லமை, அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால தான் நாம் தெய்வீக சுகத்தை அடைய முடியும். அந்த வல்லமையினால தான் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அந்த வல்லமை இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளையில் இருக்கக்கூடிய 84வது பாடல், நானும் என் வீடும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்கிற பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை பாடல்களை பாடி நாம் ஆராதிப்போம். ஓயாமல்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை புகழ தேவரீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உண்மையாய் ஆராதித்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் தாமே நீர் எங்களுக்கு அருள் செய்வனுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். மீதியான பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.